வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். இன்னைக்கு நாட்டையே ஒரு கலக்கிட்டு இருக்கிறது ராகுல் காந்தியோடைய பிரஸ் கான்பரன்ஸ் தான். நிறைய மக்கள் அதை ஆன்லைன்ல பார்த்திருக்காங்க. நிறைய கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல எழுப்பிட்டு இருக்காங்க. பல முக்கியமான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாரு. அதாவது சிஸ்டமேட்டிக்கா ஒரு மர்ம கும்பல் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு வெளி மாநிலத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து மற்ற மாநிலங்களில் கூட ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நிறைய பேர்களை டிலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஒரு ஸ்கீமேட்டிக்காவே இது நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனைமரத்துல நெறி கட்டுது அப்படிங்கிற கதையா? தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு உடனே பாஜக தரப்புல இருந்து அனுராக் தாக்கூர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு பதில் கொடுக்கிறாரு. ராகுல் தோல்வியில பேசுறாரு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, தோல்வியோடைய விரக்தினால இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்க? முதல்ல அனுராக் தாக்கூர் இதை பத்தி பேசும்போதே மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப இந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் கூட்டுக்களவாணியா? இவர் தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கிறாருன்னா இவர் எதுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அவர் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமா சொல்றாரு. குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ ஒரு அம்மா மேடையில் ஏற்றிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க என் பேர்ல 12 பேரோ 13 பேரையோ டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணவே இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் ஆன்லைன்ல ஃபோன் பண்ணி டெலிஷன் ஆயிருக்கு. அப்போ ஆன்லைன்ல ஃபோன் பண்ண உங்களுடைய ஐபியை கொடுங்க, தேர்தல் ஆணையத்துல இருக்குது, நீங்க கொடுங்க. ஏன்னா அப்ப யார் அந்த மாதிரி அவர் சொல்றாரு, கர்நாடகாவில் இந்த மாதிரி டெசிஷன் நடக்கிறதுக்கு ஆந்திரால இருந்தும் இதுல இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? அந்த எந்த போன்ல இருந்து போச்சோ டெலிஷனுக்கு போச்சோ அந்த டெலிஷன் எதெல்லாம் டெலிஷன் ஆயிருக்குன்னு பார்த்த உடனே அது எதனால டெலிஷன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஏதோ ஒரு போன் வந்திருக்கு, அந்த போன் யாரு, அவங்களுடைய ஐபி என்னன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தால சொல்ல முடியும். ஆனா தேர்தல் ஆணையம் அதை சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அவங்க யாருடைய குற்றத்தையும் இவங்க எதுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, அவர் சொல்றதுல ஆதாரமே இல்லை. இப்ப இது ரொம்ப இந்த கீழ்த்தரமான அரசியல் தாலுகா லெவலில் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிப்பட்ட அரசியல் மாதிரி இப்ப இவங்க தேர்தல் ஆணையம் அவர் சொல்றதுல எந்த ஆதாரமுமே இல்லை, நாங்க இதுல ஆன்லைன்ல டெலிஷன் அக்செப்ட் பண்றதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேரளா காங்கிரஸ் கமிட்டி ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க 2019 நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, அந்த ரூல்ஸை காமிக்கிறாங்க, நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, இதுல ஆன்லைன் இதுல நீங்க கால் கொடுக்கலாம், ஆன் தட் பேசிஸ் டெலிஷன் நடக்கும், நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. ராகுல் காந்தி 1018 ஓட்டு இது மாதிரி எங்களுடைய வாக்காளர்கள், எங்களுடைய சப்போர்ட்டர்ஸை நீங்க டெலிட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் இல்ல உங்களால தான் ஜெயிச்சிட்டாங்கல்லங்க, 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இது என்ன பதில் இது? அதாவது ஒண்ணு, தேர்தலுக்கு முன்னாடி அந்த 6018 இவங்க டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா 16,018 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டியதை 10,018 வித்தியாசமா குறைச்சிட்டாங்க இவங்க 6,018 டெலீட் பண்ணது மூலம். அல்லது தேர்தலுக்கு அப்புறம் இந்த 6,018 டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்து வர்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு இப்பயே வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். இன்னொன்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, நாங்க தான் எஃப்ஐஆர் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு டெலிஷன் நடக்குது, முயற்சி நடக்குது இல்லீகலா, அதை எடுத்து நாங்க தான் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணோம் தெரியுமா அப்படின்னாங்க. சரி, நீங்க தான் பண்ணீங்க. அடுத்து ராகுல் காந்தி சொல்றாரு, 18 தரம் கர்நாடகா போலீஸ் உங்ககிட்ட ஐயா நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட உள்ள விவரம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்களே, நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன், தேர்தல் ஆணையம் ஒருவேளை ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் லான்ச் பண்ண போய் ஆளுக்கு சேர்ந்தவங்க நீ என்னப்பா குப்பை கலர்ற, பேசாம இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் கம்முன்னு போயிட்டாங்களா? ஐயோ தெரியாதனமா இதை கிளறி விட்டோமேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரத்தானே செய்யும். இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி என்ன, தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் ஆணையம் அப்படி வெளிப்படைத்தன்மையோட நடக்கல. ராகுல் காந்தி அருமையா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்ப ராகுல் காந்தி பத்தி கேட்டாங்கல்ல, நீ 7 நாளைக்குள்ள நீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னாங்கல்ல, இப்ப இவர் சொல்றாரு 7 நாளைக்குள்ள பதில கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. கேட்பார்ல, நிச்சயமா கேட்பாரு. இப்ப இதெல்லாம் நம்ம சிரிக்கிறோம்.
ஆனா எனக்கு என்ன வேதனைன்னா, இது என்ன து- ஒரு ஜனநாயகத்துடைய ஆணி வேரே வந்து நியாயமான நேர்மையான தேர்தல் தான். அது நியாயமாவும் நேர்மையாவும் தேர்தல் நடக்கணும்னு வரிசையை ஒரு ப்ரூஃப் ஒன் பை ஒன் கொடுத்துக்கிட்டே போறாரு. கொடுத்துக்கிட்டே போகும்போது இவங்க கம்முன்னு இருக்காங்க, அல்லது வளவளா கொலகொலான்னு பதில் சொல்றாங்க, அல்லது நேர்மையான பதில் எதுவுமே சொல்லாம திசை திருப்ப பாக்குறாங்க. உதாரணமா இந்த அனுராக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி வந்து இதுல கர்நாடகாவில் நடந்த ஓட் ஷோர் அப்படின்னு சொன்னா வாக்குகள் திருடப்பட்டன. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உடனடியாக அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, 7 நாளைக்குள்ள ஆதாரத்தை கொடுக்கணும், இல்லைன்னா சரி பப்ளிக் அப்பாலஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரமாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. சாதாரண சொல்ல நீங்க சொல்றது எல்லாம் ஆன் அஃபிடவிட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அடுத்து அனுராக் தாக்கூர் என்ன சொன்னாரு, இதே மாதிரி தான் ரேபரேலிலையும் பிரியங்கா காந்தியுடைய கான்ஸ்டுவன்சிலையும் இதே மாதிரி நடந்திருக்குனாரு. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானே. அனுராக் தாக்கூர் என்ன சொல்லிருக்கணும், நீங்க வந்து இது கொடுங்க, பிரமாணம் பண்ணுங்க, அஃபிடவிட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். பண்ணல. இத தேர்தல் ஆணையர் இது சீஃப் சார் எலெக்ஷன் கமிஷனர் இதுல பண்ணும்போது பிரஸ் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இதை கேட்கிறாரு, நீங்க எப்படி டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, ராகுல் காந்திக்கு ஒன்று சொன்னீங்க, இவங்களுக்கு ஏன் நீங்க வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லல அப்படின்னா, அது ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையருடைய பதில் என்ன தெரியுமா, பாஸ் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் பதில். இது என்ன பதில்? நமக்கு என்ன நம்பிக்கை வரும்? யாரோ ஒருத்தங்க நம்பிக்கையற்ற தன்மையில நடந்துட்டாங்கன்னா அதனால இந்த நாட்டுடைய ஜனநாயகமே பழி போயிரும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்த நாட்டுக்கு. அப்போ மக்கள் ஓட்டு போடுறதுல எந்த விதமான அர்த்தமே இல்லாம போயிருது. நீ என்ன வேணாலும் ஓட்டு போடு, நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனால இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. போன வாட்டி இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் ராகுல் காந்தி நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. அதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் பல கேள்விகளை வந்து அவாய்ட் பண்ணாரு. பல கேள்விகளுக்கு அபத்தமான பதில்களும் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த கள்ள மௌனத்துக்கு பின் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நினைக்கிறேங்க. இப்போ இந்த அலிகேஷன்ஸ்க்கு அப்புறம் மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துமா? இல்ல ராகுல் காந்தி சொன்ன மாரி 1 வாரத்துக்குள்ள கர்நாடகா சிஐடிக்கு இந்த ஆதாரத்த எல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. இதற்கு வந்து அப்ளைச் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார காப்பாத்த முயற்சி பண்றாங்க இந்த கள்ள மௌனம் மூலமா? இவங்க அப்ளைச் பண்ணலைன்னா யாரையோ காப்பாத்துறதுக்கு முயற்சி. யார் காப்பாத்துவாங்க? இப்ப காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு யார் முன்னாடி நிற்கிறாங்க? பிஜேபி தான் முன்னாடி நிற்கிறாங்க. இப்ப பிஜேபி காப்பாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி தான் அர்த்தமாயிரும். அந்த இதுல வந்து இவர் வந்து இந்த இந்த தேர்தல் கமிஷனை பத்தி நான் ஒன்று சொல்றேன். ஞானேஷ்குமார் பிளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் பிரதம ஆணையர், இவங்க 2 பேர் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ராஜீவ்குமார் கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள்லாம் ஐஏஎஸ் இருந்தவங்க தான், இவங்களும் ஐஏஎஸ் உள்ளவங்க தான். இவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனையோட நடந்துக்கிட்டோம்னு எங்களுக்கு வருத்தம் தான் வருது. ஏன்னா இதுல வந்து போன தேர்தல் சமயத்துல இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, யாரோ தெருவில் உள்ள போறவங்க ஒருத்தவங்க பேசல, இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து சொன்னாரு, உங்ககிட்ட 2 பசு இருந்ததுன்னா அதுல ஒரு பசுவை இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா இங்க வந்து குடியேறியிருக்கான்ல அவன்கிட்ட கொடுத்து போயிடுவானுங்க, அவன் ஓட்டு போடாதீங்கன்னு. இதை விட கேவலமா கீழ்த்தரமா மத சம்பந்தமா உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி தூண்டுற மாதிரி மத வெறிய தூண்டுற மாதிரி பேச முடியுமா? இப்படி பேசினதுக்கு பிரதம மந்திரியை உடனடியா வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதித்திருக்க வேண்டும். ஒரு சரியான தேர்தல் ஆணையர் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட தடை விதித்திருப்பார்கள். செய்யலையே, ஒண்ணுமே செய்யலையே. பிரதம மந்திரியுடைய தாயாரை பத்தி ஒரு ஒரு இளைஞர் அந்த நேரத்தில் அங்க வந்து யாதவும் இல்லை, இவர் ராகுல் காந்தி இல்லை, பீகார்ல ஒருத்தர் காங்கிரஸ் மீட்டிங்ல ஒருத்தர் பேசிட்டாரு, எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்படி பேசுறது தப்பு தான், சந்தேகமே கிடையாது. அப்படி பேசுனதுக்கு ராகுல் காந்தி அப்பாலஜி பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, பண்ணியிருக்கணும், அதான் சரி. ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய கிளர்ச்சி பண்றீங்களே, இந்த நாட்டுடைய தேர்தலுடைய இது கைட்லைன்ஸ் என்னன்னு இருக்கோ, ஒரு தேர்தல் சமயத்துல பரப்புரை எப்படி நடத்த வேண்டுங்கிற கைட்லைன்ஸ் என்னன்னு இருக்கோ, அது அத்தனை மீறி ஒரு மனுஷன் பேசினாரு. அதுக்கு என்னைக்கு வாய்மூடி மௌனியா ராஜீவ்குமார் இவங்களும் இருந்தாங்களோ, இந்த தேர்தல் ஆணையம் இருந்ததோ, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அடுத்து இவங்க வந்து இன்னைக்கு ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல என்ன நம்பிக்கை வரும் நமக்கு? I knew Janish Kumar as a young officer. He was a fine person, Kerala cadre officer. ரொம்ப நல்ல அதிகாரியா இருந்தார். இன்னைக்கு என்ன சொல்றது? சார், ராகுல் காந்தி வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணாரு. எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே சோர்சஸ் இருக்கு. அவங்க தான் இது போன்ற விஷயங்களை ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு உங்க முன்னால கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய விசில் ப்ளோவர்ஸ் தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த அதிகாரிகளுக்கு பாஜக மூலமாக ஏதாவது ஒரு தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஆனா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகள் இந்த உண்மையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. தேர்தல் ஆணையர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீகல் இம்யூனிட்டி வந்து இவங்களுக்கு இல்ல. அப்போ இது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு ஒரு நேர்மையா செயல்பட்ட அதிகாரிகளுக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா? நீங்க வந்து ஐஏஎஸ்ல இருந்த அ ஒ இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. இத எப்படி வர பார்க்குறீங்க? முடியும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா வர முடியும். இந்த ஆந்த்ரிஸ் தேவாஸ்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க ஒரு காலத்தில். ஆந்த்ரிஸ் வந்து இஸ்ரோவுடைய கமர்ஷியல் விங். தேவாஸ்ங்கிறது ஒரு பிரைவேட் பார்ட்டி. இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நமக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும்னு சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும்? 2,36,000 கோடி, 2.3 lakh crores நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. இந்த 2G ஸ்கேம்ல சொன்னதே ரொம்ப அதிகமா வந்து 1.72 lakh crores தான் சொன்னார். 1,72,000 கோடி இருக்கும். அதை விட ஜாஸ்தி இது வந்து. அப்போ அதை கேன்சல் பண்ணணும்னு நான் வந்து அங்கே ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன். அதை கேன்சல் பண்ணணும்னு முழு மூச்சா நின்னேன். அப்போ அதுக்கு நான் வந்து கேபினெட் நோட்டு கொடுக்க மாறி மாறி வேற மாதிரி அதை திருத்திக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சின்ன சின்ன காரணத்தை எக்ஸ்கியூஸை வச்சு அந்த இஸ்ரோ சேர் வந்து மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ மாற்ற சொல்லிக்கிட்டே இருந்தபோது நான் என்னுடைய நண்பர்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப நொந்து போய் என்னது இது அநியாயமா இருக்கு, கேபினெட் நோட்ல தவறு இருந்தா தவறு இருக்குன்னு சொல்லணும், திடீர்னு அதை அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமான்னு சொல்லி கேட்டா நான் ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். இது இன்ஃபார்மலா சொன்னது. எப்படியோ அது வந்து ஹிந்துவுக்கு போயிருச்சு. அவங்க இந்த இதை பத்தி எழுதும்போது இந்த ஆந்த்ரிஸ் தேவாஸ் அவங்க ஹிந்து ரிப்போர்ட்னால தான் கேன்சல் ஆச்சு. எழுதும்போது கேபினெட் நோட்டே 5-6 தடவை மாத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஏன் ஒருத்தரை தவிர யாருக்குமே கேபினெட் நோட்டு 5-6 தடவை மாத்தினது தெரியாது. ஏன்னா நான் தான் கேபினெட் நோட் தயார் பண்றேன். எனக்கு தெரியும், சேர்மனுக்கு தெரியும், செக்ரட்டரி டிஓஎஸ்க்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன நினைச்சாங்க, நான் வேணும்னே ஹிந்துட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சொல்லி என்ன பண்ணாங்க, அடுத்து நான் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி ஆகணும், நிப்பாட்டு அவனை செக்ரட்டரி ஆகக்கூடாது. எனக்கு அதுக்கு முன்னாடியே எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னை சீஃப் செக்ரட்டரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஈக்குவலன் டு செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் உடனடியே இவங்ககிட்ட சொன்னேன், உங்களுடைய இதே எனக்கு வேண்டாம், நான் பேசாம ஏன் கவர்மெண்ட்டுக்கு போறேன், அவங்க எனக்கு ஏற்கனவே ரேங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்னுடைய பென்ஷன் பாதிக்கல, என்னுடைய ரேங்க் பாதிக்கல, எதுவுமே பாதிக்கல. ஆனா பாருங்க, அந்த சந்தேகத்தின் அடிப்படையில எனக்கு நேர்ந்த தீங்குங்கிறது பெரிய தீங்கு. அப்ப இன்னைக்கும் அதே மாதிரி யாரோ விசில் ப்ளோயர்ஸ் நிச்சயமா இருப்பாங்க, நாணயமானவங்க. இப்ப இதுல வந்து ஸ்ரீலங்கா யுத்தத்து சமயத்துல கொத்து கொத்தா இது தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அந்த போட்டோகிராஃப் எல்லாமே வந்து யுஎனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த யுஎன்ல சில பேர் மேல உள்ள லெவலில் உள்ளவங்க மழுப்புனாங்க. ஆனால் மனசாட்சியுள்ள சில ஊழியர்கள் அதை வந்து பப்ளிக்ல வெளியிட்டாங்க. இல்லைன்னா அது விவரமே வந்திருக்காது. அது மாதிரி எங்கேயுமே மனசாட்சி உள்ள ஊழியர்கள் இருக்காங்க. இங்கேயும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அநியாயம்லாம் சகிக்காது. நிச்சயமா அவங்க விசில் ப்ளோயரா இருப்பாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சா நிச்சயமா அவங்களுக்கு இந்த அரசு தொந்தரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். அது உண்மைதான். இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர் தெளிவா சொல்றாரு. ஆதாரத்தோட எவிடன்ஸ் பேஸ்ட் அக்யூசேஷன்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது 1, 2ன்னு இல்ல. இப்ப தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாரு. இது வெறும் டீசர் தான். இதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரஜன் பாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பீடிகையை வேற போடுறாரு. இதை சட்ட ரீதியாக மேலும் எப்படி எடுத்து செல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிஏஜி மூலமாக ஒரு ஃபோரன்சிக் ஆடிட் நடத்தணுமா? இல்ல ஒரு ஜாயிண்ட் பார்லிமென்ட் கமிட்டி அமைச்சு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளை வெளியில கொண்டு வந்து இதை சரி செய்ய முயற்சி பண்ணணுமா? அந்த நடவடிக்கையை வந்து அரசு எடுக்கணுமா? இல்ல இது கோர்ட் மூலமா தான் நடைமுறைப்படுத்த முடியுமா? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? நடவடிக்கை அரசு எடுக்காது, சந்தேகமே இல்லாம அரசு எடுக்காது. போற போக்கு பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி தெளிவான பதில் ஒன்றும் கொடுக்காது. ஆனா இவ்வளவு தெளிவாக ராகுல் காந்தி வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறதுனால அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும். நீதிமன்றம் தான் நம்முடைய இறுதி வாசல் படி நியாயம் கிடைப்பதற்கு. அங்கேயும் வந்து சில சமயம் நியாயம் கிடைக்குது, சில சமயம் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. முந்தியெல்லாம் இது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு சொல்லுவோம், இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு சொல்லுவோம். முந்தைய ஒரு காலத்துல என்ன, தேர் வாஸ் ஐடென்டிட்டி ஆஃப் திங்கிங். சில வேல்யூஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது, இது அந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு பத்தி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை விமர்சிக்க கூடாது சட்டப்படி. ஆனா தீர்ப்பு வெளிவந்த பின்னால் தீர்ப்பை விமர்சிக்கலாம், தாராளம் விமர்சிக்கலாம். அப்ப சில தீர்ப்புகளை வந்து அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்புகள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கின்றன அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறவங்களை பார்க்கணும். ஆனா நமக்கு வேற வழி இல்லை. நமக்கு இப்ப எலெக்ஷன் நடத்தும் போது நியூட்ரலா எலெக்ஷன் நடத்தணும்.
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரை போடுறாங்க. அவரை நம்புறதை தவிர என்ன செய்ய முடியும்? அவர் காலத்தில் சரியா எலெக்ஷன் நடக்கல. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தை நம்பணும். வேற வழிகள் நமக்கு கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு இருக்கிறது நீதிமன்றத்தை நம்பணும் அப்படிங்கிறதா. ராகுல் காந்தி வந்து இளைஞர்கள்ட்ட சொல்றாரு, இந்த பாருங்க, இது உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்லிட்டேன். அடுத்து நீங்க தான் இதை பத்தி முடிவு பண்ணணும்னு சொன்னா, அந்த டாக்கூர் வந்து என்ன சொல்றாரு, நேபாள் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்ப நேபாளில் ஏன் அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு? ஆளுங்கட்சி அயோக்கியத்தனம் பண்ணுச்சு. அப்ப இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, நாங்கள்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கோம், பேசாம இல்லாம அதை பத்தி ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பாடு பண்றாரு அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு இவரு? சுப்ரீம் கோர்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பீகாருடைய சிறப்பு வாக்காளர் திருத்தம் விஷயத்திலேயே வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய லெவரேஜ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, இல்லீகலா இது நடந்திருக்கு அப்படிங்கறத அன்டினேபிள் ப்ரூஃபோட நீங்க நிரூபிச்சீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆரையும் நாங்க வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ரத்து பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு சூப்பர்விஷன்ல தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்டிமேட்டம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்திலயும் அப்படி ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா உண்மையிலேயே வந்து இது நேர்மையாக கையாளப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, அதுவும் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல்களை ஒட்டி இந்த குற்றச்சாட்டுகள் வரும்போது, ராகுல் சொன்ன ஹைட்ரஜன் பாம் பத்தி நம்ம நினைக்காம இருக்க முடியல. மோடியுடைய தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2, 3 ரவுண்ட்ல மோடி ட்ரெய்லிங் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம 2024ல பார்த்தோம். 240 சீட்டுக்குள்ள அவங்கள வந்து இந்தியா கூட்டணியால அடக்க முடிஞ்சது. 79 கான்ஸ்டிட்யூவன்சிஸ்ல இது போன்ற முறைகேடுகள் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட தனியார் நிறுவனங்கள் மூலமாக வெளியில வந்தது. அப்ப மோடியுடைய வெற்றியே செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க தொக்கி நிக்குது இல்லையா? எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. அதாவது நம்ம பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு பீகாரை பத்தி ராகுல் காந்தி சொன்னதை விட அதுலயே நிறைய ஆதாரம் கொடுத்திருக்காரு. ஆனா அதை ஜென்ரலைஸ்டா சொல்லலாம். சில பேர் வந்து எல்லா இதுலயும் தான் இப்படி நடந்திருக்கு, இவங்க மட்டுமா போனாங்க, பிஜேபி மட்டுமா ஆதாயம் அடைஞ்சது, காங்கிரஸ் கூட தான் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி ஏதாவது பேசலாம். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் ஆதரவாளர்களா, அவங்க பிஜேபி ஆதரவாளர் கூட இருக்கலாம், அப்படி கூட கேஸ் கொண்டு வரலாம். ஆனால் இங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஆதாரத்தை வந்து டினை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு இவர் கோர்ட்டுக்கு போனார்னா, கோர்ட்டும் ஆங்கிலம் சொல்லுவோம், they have to take cognizance of the accusations. இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு நிலைமை வரும். ஆனா நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் அது ரொம்ப சாமர்த்தியமா கையாளுறாங்க. முதல்ல பீகாரை கொண்டு வந்தாங்க, அடுத்து அதை விட இன்டென்ஸ் ப்ரூஃபோட இப்ப கர்நாடகாவில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அடுத்து வந்து நான் ஹைட்ரஜன் பாம் கொண்டு போட போறேன்னு சொன்னா இன்னும் தீவிரமான குற்றச்சாட்டு அவர் கையில இருக்கு, ஆதாரம் இருக்கு, அதை கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பயப்படத்தான் செய்யணும். ஒரே வழிதான் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இப்ப நான் நினைக்கிறேன் ஞானேஷ்குமாரா உட்காந்து இந்த தப்பெல்லாம் பண்றாரு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவருக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? ஆனா எங்கேயோ தவறு நடந்திருக்கிறதுன்னு சொன்னா நமக்கு வந்து உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? இந்த தவறு நடந்ததுன்னு சொல்றீங்களா, நான் விசாரிக்கிறேன். அவர் காலையில் சொல்றாரு, உடனே 1 மணி நேரத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இவர் சொன்ன தகவல்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப பாருங்க, இவங்க வந்து சொல்றாங்க இதுல வந்து ஆன்லைன்ல வந்து யாரும் எந்த டெலிஷனுமே நாங்க வந்து ஏத்துக்கவே மாட்டோம், அது சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து அதே மாதிரி சத்தம் போட்டு கேரளா காங்கிரஸ் சொல்றாங்க, 2019 நீங்க தானே ரூல் போட்டீங்க, ஆன்லைன்ல சொன்னா அதுக்கு அந்த பேஸ்ல டிலிஷன் இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் வருது? அப்ப இவங்களே வந்து இவங்க சொன்ன வார்த்தைகளை இவங்களே முழுங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்ப தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். இல்லைன்னா மக்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பத்தி நமக்கு வந்து பயம் வந்துடும். ரொம்ப ரொம்ப தப்பு அது. அதனால தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. என்ன செய்யறாங்கன்னு அப்படி இல்லை என்றால் அடுத்து நீதிமன்றத்துக்கு தான் போகணும் இவங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் ஆணையம் சார்பில் ஏதாவது பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாங்களா? அடுத்தது ஹைட்ரஜன் பாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு வேற ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் என்ன எக்ஸ்ப்ளோசிவ் அலிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கறதை பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.